ஒன் டேல எந்த அளவுக்கு அவர் சாதித்து கொண்டிருந்தாரோ அந்த அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் சறுக்கிட்டு இருந்தார். ஒரு டஃபஸ்ட் சீரீஸ்ல ஒரு சீனியர் பிளேயர் இல்லாம இருக்கிறது அப்படின்றது எப்படி சார், அது சரியா இருக்குமா? பட் இப்போ 38 வயசு, சிட்னி டெஸ்ட்ல இருந்து இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல ரொம்ப இந்தியா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதுக்கு பிறகு சிட்னி டெஸ்ட்ல அவர் தண்ணியே வந்து டிராப் பண்ணிட்டாரு. சார் அப்ப 2027 வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் வந்து ஃபிட்டா இருந்தா அவர் வந்து ஒன் டே ஆடுவாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எனக்கு வந்து ஆனஸ்டா பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிறது நம்ம 2025 பாதி கூட ஆகல. இன்னொரு 1.5 years ரோஹித் சர்மா கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். டெஸ்ட் கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒரு விதமான அக்ரஸான ஒரு கேப்டன்சி மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணாரு. அது அப்படியே ரோஹித் கிட்ட வரப்ப அவரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல்ல வந்து பண்ணாரு இல்லையா? நீங்க சத்தமே போட்டுக்கிட்டே இருக்கணும், ஊடு கெஸ்டர் பண்ணாதான் நீங்க நல்ல கேப்டன் இல்ல. காமா இருந்தாலும் நீங்க ஏன் தோனியோட காமா எந்த கேப்டன் இருக்காங்க? 100% இவர் டீம்ல இருப்பாரு அப்படிங்கிற நபர் தான் கேப்டனா யூஸ்வலா இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அட்லீஸ்ட் ஃபார் தி இங்கிலாந்து டூர் மை கெஸ் இஸ் பும்ரா. ரோஹித் சர்மா டெஸ்ட் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஏற்கனவே T20 வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப டெஸ்ட்லயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டா வந்து இங்கிலாந்தோட சீரீஸ்க்கு அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல இப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ரோஹித் சர்மாவோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறது சார்? இல்ல, ரோஹித் சர்மாவுடைய கெரியர், டெஸ்ட் கெரியரை நான் ரெண்டா பிரிப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கெரியர் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது முழுமையா மறக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் எப்படிங்க இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா தொடர்ந்து தோல்வி. ஒன் டேல எந்த அளவுக்கு அவர் சாதித்து கொண்டிருந்தாரோ அந்த அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் சறுக்கிட்டு இருந்தார். திடீர் என்று ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆச்சு. பழைய ரோஹித் சர்மா போய் புது ரோஹித் சர்மா வந்துட்டார். அதற்கு பிறகு அவருடைய கெரியர்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்தது. அப்கோர்ஸ் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 1 year திருப்பியும் அது டிராப் ஆச்சுங்கிறது நம்ம ஏத்துக்கணும். பட் நடுவில் ஒரு 5-6 ஆண்டு காலம். அதனாலதான் வந்து அவருடைய ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ் 40க்கு மேல டெஸ்ட் கிரிக்கெட்லயும் இருக்கு. கிட்டத்தட்ட 5000 ரன்களையும் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சது. பட் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 டெஸ்ட் மேட்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கேட்பீங்கன்னா, ஏங்க இவருக்கு திருப்பி சான்ஸ் கொடுக்குறீங்க, அவர் டிராப் பண்ண வேண்டியதானேங்க, என்னங்க பண்றாரு அவரு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் கேரியர் அப்படியே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஹி ரீபேட் த ஃபெய்த். மக்கள் அவர் மீது வைத்திருந்த, அதாவது செலெக்ஷன் கமிட்டியும் பிசிசிஐயும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர் ரீபே பண்ணார். அதுல வந்து எந்த விதமான ஒரு டவுட் கிடையாது. பட் இப்போ 38 வயசு, சிட்னி டெஸ்ட்ல இருந்து இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல ரொம்ப இந்தியா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதுக்கு பிறகு சிட்னி டெஸ்ட்ல அவர் தண்ணியே வந்து டிராப் பண்ணிட்டாரு. அதனால இப்போ இங்கிலாந்துக்கு போகும்போது ஒரு ஃப்ரெஷ் டீமோட, ஒரு ஃப்ரெஷ் கேப்டனோட போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க இருக்காங்க. அதனால ஐ திங்க் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. சார், இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா டெஸ்ட்லயும் சரி, ஈவன் ஒயிட் பால் கிரிக்கெட்லயும் சரி, ரோஹித் வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு சார். இது மாதிரியான ஒரு டஃபஸ்ட் சீரீஸ்ல ஒரு சீனியர் பிளேயர் இல்லாம இருக்கிறது அப்படின்றது எப்படி சார், அது சரியா இருக்குமா? இல்ல, அவர் கன்சிஸ்டன்சி இப்போ ஐபிஎல் விட்டுருங்க. ஐபிஎல்ல எப்பவுமே we have not seen the best of ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல். பட் ஈவன் பிஃபோர் தட் நீங்க ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல நடந்த பார்த்தா கூட அவரால் வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிளஸ் இப்போ 37-38 வயசு. ஸோ ஒரு அவருடைய ஓடிஐ கரியரை நீட்டிக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கு. இன்னொரு 2 வருஷம் ஓடிஐல ஆடலாம், 1 வருஷம் 2 வருஷம், 39 வயசு வரைக்கும் ஆடலாம். அதை வந்து பயன்படுத்திக்க ஒரு முயற்சி செஞ்சிருக்கலாம். ஸோ 3 ஃபார்மேட்லயும் உட்காந்துட்டு இருக்கிறத விட அதுக்கு முதல்ல T20 விட்டாரு, அதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டாரு. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 1 by 1 ஒவ்வொரு ஃபார்மேட்டா குறைச்சிட்டு வருவாங்க. சார், அப்ப 2027 வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் வந்து ஃபிட்டா இருந்தா அவர் வந்து ஒன் டே ஆடுவாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எனக்கு வந்து ஆனஸ்டா பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இப்ப இருக்கிறது நம்ம 2025 பாதி கூட ஆகல. இன்னொரு 1.5 years ரோஹித் சர்மா கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஐபிஎல் ஆடலாம், அது அப்கோர்ஸ் இன்னும் 2-3 வருஷம் ஐபிஎல் நிச்சயமா ஆடுவாங்க. இப்போ தோனி 43-44 வயசுல கூட ஆடிட்டு இருக்காரு. அதனால ஐபிஎல்ல ஹி மே கண்டினியூ. பட் பிளேயிங் ஃபார் இந்தியா பியாண்ட் 38-39, ஐ மீன் இட் இஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச். அண்ட் அவர் வந்து தோ பரவலாக அவர் இஸ் ஃபிட் அப்படிங்கிற இது வந்தா கூட பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு, மேபி ஃபிட்னஸ் லெவல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த காரணங்களாக மோஸ்ட் லைக்லி 27 வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணுவார் ஓடிஐல நான் நினைக்கிறேன். சார், டெஸ்ட் கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒரு விதமான அக்ரஸான ஒரு கேப்டன்சி மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணாரு. அது அப்படியே ரோஹித் கிட்ட வரப்ப அவரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல வந்து பண்ணாரு இல்லையா? நீங்க என்ன வேறுபாடுகள் பாக்குறீங்க சார் விராட்டுக்கும் ரோஹித்துக்கும்? அந்த டெஸ்ட் கேப்டன்சின்றதை எப்படி அவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணாங்க? இல்ல, விராட் கோலியுடைய ஸ்டின்ட்ல வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருந்துச்சு. அனில் கும்ப்ளே உடைய கோச்சிங் ஸ்டைலுக்கும் அவருக்கும் நடந்த கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். பிளஸ் ஓவர் அக்ரெசிவா இருக்காரு, ஒரு கேப்டன் இவ்வளோ ஓவர் அக்ரெசிவா இருக்கலாமா, அவருடைய கெஸ்டர்ஸ் ஆன் த ஃபீல்டு அதுலெல்லாம் கூட நிறைய டிஸ்கஷன் இருந்துச்சு. ஆனால் ரோஹித் வந்து இன்னும் கொஞ்சம் காம், மோர் கம்போஸ்ட். அண்ட் ஹீ ஹேட் அட் மோஸ்ட் டைம்ஸ் ஹீ ஹேட் த பேக்கிங் ஆஃப் எவ்ரிபடி. இதுல வந்து ஒரு செட்டு இவருக்கு அகேன்ஸ்ட், ஒரு செட்டு அவருக்கு ஃபாரு, டீமுக்குள்ள டிவிஷன்ஸ் இருக்கு, டீமுக்குள்ள எல்லாரும் ஒரே பேஜ்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிக அளவுல சர்ச்சைகள் இல்லாத ஒரு கேப்டன். எல்லோருமே நீங்க பாத்தீங்கன்னா நேற்று கூட ரஹானே அவ்வளோ பிரைஸ் பண்ணியிருக்காரு, அஸ்வின் கூட அவ்வளோ பிரைஸ் பண்ணியிருக்காரு. எல்லா பிளேயர்ஸும் அவருடைய லீடர்ஷிப்பை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நீங்க சத்தமே போட்டுக்கிட்டே இருக்கணும், ஊடு கெஸ்டர் பண்ணாதான் நீங்க நல்ல கேப்டன் இல்லை. காமா இருந்தாலும் நீங்க ஏன் தோனியோட காமா எந்த கேப்டன் இருந்திருக்காங்க? ஸோ அதனால டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் கேப்டன்சி, பட் ரோஹித் வாஸ் ஆல்சோ வெரி எஃபெக்டிவ். இப்போ அடுத்த டெஸ்ட் கேப்டனா யார் சார் இருக்க போறாங்க? பும்ரா அந்த ரேஸ்ல இருக்காரு, சுப்மன் கில் அந்த ரேஸ்ல இருக்காங்க, அப்படின்னு நிறைய பிளேயர்ஸ் வந்து அடுத்த அந்த கேப்டன்சி அப்படின்ற இடத்துல நிக்கிறாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா சார் இருக்க போகுது? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பும்ராக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு என்னன்னா சுப்மன் கில்லுக்கு கொடுக்கறது கொஞ்சம் அவருடைய பேட்டிங்கை பாதிக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ பிளஸ் சுப்மன் கில் ஒரு ஒரு சர்டன்டி இந்த டீம், டெஸ்ட் டீம் அப்படின்னு இந்த நிமிஷம் கூட நம்ம சொல்ல முடியாது. இப்போ கூட நம்ம கேட்கும்போது யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணுவார். யாரோட ஓபன் பண்ணுவாரு? சாய் சுதர்ஷன் எடுப்பாங்களா, இல்ல கில்லோட ஓபன் பண்ணுவாரா, இல்ல கில்லு ஒன் டவுன்ல வருவாரா? இந்த மாதிரி நம்ம பேசும்போது we do not know the player who is a certainty 100% இவர் டீம்ல இருப்பாரு அப்படிங்கிற நபர் தான் கேப்டனா யூசுவலா இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அட்லீஸ்ட் ஃபார் தி இங்கிலாந்து டூர் மை கெஸ் இஸ் பும்ரா. பட் பும்ராவுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய வந்திருக்குல்ல சார்? கடந்த காலங்களே அவரால் பிஜிடி சீரீஸே அவரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல டெஸ்ட் கேப்டனா. இல்லை, அதனால தான் வந்து ஐபிஎல்ல அவரை ரஷ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் 4 or 5 மேட்சஸ் அவர் ஆடவே இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த இன்ஜுரியிலேருந்து ரிகவர் பண்ணுறதுக்கு தான் ஃபுல்லாக டைம் கொடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அவர் முன்னாடி வந்திருந்தாலே ஒரு டெஃபினட்டாக ஒரு பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் கூட அவங்க இங்கிலாந்து டூரை மனசில் வச்சுக்கிட்டு தான் இது ரிஸ்கே எடுக்க வேணாம், ஒரு 3 மேட்ச் போனால் கூட போகட்டோன்னு விட்டுட்டாங்க. ஸோ அவருக்கு இப்போ அந்த ஐபிஎல் முடிஞ்சப்பறம் டெஃபினட்டாக இஃப் தேர் ஆர் நோ ஃபர்தர் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அவர் கேப்டனாக வருவார். ஓகே சார், முக்கியமா சாய் சுதர்சனுக்கு நீங்க இந்தியன் டீம்ல வாய்ப்பு கொடுங்கன்ற குரல் வந்து பயங்கரமா எழுந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பேட் மூலியமா எல்லா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு எல்லா செலக்டர்ஸையும். சாய் சுதர்சனுக்கு இந்த தடவையாச்சும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா சார்? நிச்சயமா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டெம்பரமெண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ். அவருடைய டெம்பரமெண்ட்டுக்கு ஹி கேன் பி எ வண்டர்ஃபுல் டெஸ்ட் பிளேயர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நாக் எதுவுமே இந்த காட்டடி அடிக்கிறதுன்னு வாங்கல்ல, கண்ணா அப்படின்னான்னு போய் முதல் பால்ல இருந்து சுத்துறது, அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கூட நான் பார்க்கல. எவ்ரி இன்னிங்ஸ் ஹி பிளேஸ் அ பர்சன்டேஜ் ஷாட், ஹி பிளேஸ் வித் கிரேட் டைமிங் அண்ட் ஹி பிளேஸ் ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட்ஸ். ஸோ அதை எல்லாமே வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிளேயர்னுடைய ஒரு அண்ட் டசன்ட் கெட் கேரிட் அவே. 2 6 அடிச்சாங்க, அடுத்த பால் அடிக்கணும், 3வது பால் அடிக்கணும், 4வது பால் அடிக்கணும், அந்த மாதிரி பண்றதே கிடையாது. சென்சிபிளா சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி ஆடுறாரு.
சிச்சுவேஷனுக்கு இது என்ன தேவை அப்படிங்கிறது. ஸோ தட் ஷோஸ் தட் தேர் இஸ் மெச்சூர் ஹெட். அதுதான் ரொம்ப பார்க்கணும். இப்போ எல்லாரும் வந்து வைபவ் சூரியவன்ஷியோட அந்த இன்னிங்ஸை, எஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ், அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து அற்புதமா ஆடினார். அதுக்கப்புறம் என்னாச்சு? he will learn next season he will be a much better player, அது டவுட் கிடையாது. பட் நீங்க எல்லா பாலும் அடிக்க முடியாது, எல்லா பாலும் அடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. இப்போ விராட் கோலி போன்ற ஒரு சாம்பியன் பிளேயர் எல்லா பாலும் அடிக்கிறது கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் should definitely be part of the team. சார் இதுல முக்கியமா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப், மும்பை போன்ற டீம்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து இருக்காங்க. குறிப்பா ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. பஞ்சாப்பும் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. டாப் பாட்டம்ல இருந்த மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு மேல வந்திருக்காங்க. இது எப்படி சார் நம்ம பாக்குறது? இந்த டீம்ல எந்த டீம் கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல மும்பை இந்தியன்ஸை யாராலையும் ரைட் ஆஃப் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், அந்த பேட்டிங் லைன் இப்போ சொல்லவே வேணாம். ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அது வந்து பயங்கரமான ஒரு பேட்டிங் லைன் அப். பிளஸ் இவங்க 2 சாம்பியன் போலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆமா, ஸோ அதனால உங்களுக்கு அவங்க பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். இது வந்து சின்ன பசங்கன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ எனிபடி who thinks that they can be written off முடியவே முடியாது. மும்பை இந்தியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டெஃபினட்டா they will be one of the favorites now. Don't write them off. ஒன்று. ரெண்டாவது, ஆர்சிபி வந்து பலமுறை பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்ச்ல கோட்டை விட்டுருவாங்க. I'm still, if I have to choose between these 4 teams, that is Mumbai Indians, RCB, Punjab and GT. என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஜிடில ஒரே ஒன்று தாங்க, அந்த டாப் 3 எப்பாவது ஒரு வாட்டி ஃபெயிலே ஆகணும். என்ன கேட்டா அடுத்த மேட்ச்லயே இல்ல குவாலிஃபை ஆனப்புறம் டாப் 2 ஃபினிஷ் அஷ்யூர் ஆனப்புறம் கடைசி மேட்ச்ல 3 பேரும் டக் அவுட் ஆயிட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு வாட்டியாவது. ஏன்னா இல்லாட்டி see 90% of their runs or 80% of their runs are coming from top 3. ஐபிஎல் சரித்திரத்திலேயே ஒரு டீமுக்கு 500க்கும் அதிகமாக ஒரு சீசன்ல டாப் 3 பேட்ஸ்மேன் கன்சிக்யூட்டிவா 1, 2 and 3 500க்கு மேல ரன் அடிச்சது ஒரே இந்த 3 பேர் தான், சாய் சுதர்ஷன், கில் அண்ட் பட்லர். ஸோ இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஜிடி என்ன ஆகுங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு எப்பாவது ஒரு வாட்டி ஃபெயில் ஆகணும் இல்லையா? ஓகே, உங்களுடைய ஃபேவரட் டீம் யாரு சார்? இந்த 4 பேர்ல இவங்க கப் அடிக்கணும் நீங்க ஆசைப்படுறது, மனசார ஆசைப்படுறது அப்படின்றது? இல்லைங்க, எனக்கு இந்த வருஷம் I'd like either RCB or Punjab to win. எதுக்காகன்னு வேற ஒன்றும் இல்லை, பாவங்க எவ்வளோ வருஷமா ட்ரை பண்றாங்க, ஜெயிச்சுட்டு போட்டோமே இல்லையா? ஜிடி ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர்லயே அடிச்சுட்டு போனாங்க, ரைட்டா? மும்பை கேட்கவே வேணாம், அடின்னு பல முறை ஜெயிச்சிருக்காங்க. பாவம் இவங்க 2 பேரும் கொஞ்சம். பட் எனக்கு ஆர்சிபி எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்கு. ஐ டோன்ட் see them as a potential winner. I'll be very happy if they win, but I don't think they will win. Punjab definitely. Punjab, Shreyas Iyer has made a huge difference. பட் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் அந்த பசங்க பிரப்சிம்ரனும் பிரியான் ஷாரியா வச்சு ஓடிட்டு இருக்கு இப்போ. பட் அது டவுன் த லைன் அது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ பிட்வீன் தீஸ் 4 டீம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை அண்ட் ஜிடி ஒரு நாட்ச் அபவா இருக்கா. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், நேத்து மேட்ச் பிரசன்டேஷன்ல சிஎஸ்கேவோட கேப்டன் MS தோனி பேசுறப்ப அடுத்த சீசன் இன்னொரு 8 மாசம் அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, அதை பொறுத்து தான் என்னால முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இது எப்படி சார் புரிந்து கொள்ள வேண்டியது? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. இன்னைக்கு சிஎஸ்கே ஒரு பெரிய பிராண்டா இருக்கு, ஒரு மெகா பிரான்ச்சைஸா இருக்குன்னா அதுக்கு மிக 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 முக்கிய காரணம் தோனி, ரைட்டா? இன்ஃபேக்ட் அதுக்கு 90% காரணம் தோனி தான். ஆனால் இவ்வளவு வளர்த்து விட்டுட்டு அதே மாதிரி அதை கீழே கொண்டு போகவும் தோனியே செய்யணுங்கிறது செய்வாருங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம். நான் பலமுறை சொன்னேன், 23ல கப்பை லிஃப்ட் பண்ணார்ல, அப்பவே ரிட்டையர் ஆயிருக்கணும். அப்போ ரிட்டையர் ஆயிட்டு மென்டர், டீமுக்கு மென்டரோ அட்வைசரோ
என்ன ஒரு டெசிக்னேஷன், அவர் விருப்பப்படுறது தான். சிஎஸ்கே அவருடைய டீம். ஸோ அவர் விருப்பப்பட்டா கோச், அவர் விருப்பப்பட்டா மென்டர், விருப்பப்பட்டா அட்வைசர், விருப்பப்பட்டா என்ன வேணா. அண்ட் தட் வுட் ஹவ் பீன் ஒரு பெரிய, ஏன்னா அவருடைய சூப்பர்விஷன்ல அடுத்த சிஎஸ்கே பில்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு சிஎஸ்கே யார் இப்போ டீம் வந்து டிசைர் இருக்கு. ஏதோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அடிச்சதுனால ஒரு 2 கேம் இப்போ ரீப்ளேஸ்மெண்டா வந்த டேவால் பிரேவிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸால கொஞ்சம் லைஃப் வந்திருக்கு, ரைட்டா? ஸோ திஸ் சீசன் ஹஸ் பீன் அ டிசாஸ்டர், அது எல்லாரும் ஒத்துக்கிறோம், கரெக்ட்? ஸோ போன சீசனும் பிளே ஆஃப் வரல, கரெக்டா? அப்போ சம்திங் ஹேஸ் டு சேஞ்ச் இல்ல? அதுக்கு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டு அதே சமயம் டீமுடைய மென்டராவோ கோச்சாவோ அட்வைசராவோ வரணும். பல ஆண்டு காலம் அவருக்கு சிஎஸ்கேவுடைய கனெக்ஷன் இருக்கணும், ஏன்னா அவர் தான் அதனுடைய பிக்கெஸ்ட் பிராண்ட். பட் ஆஸ் அ பிளேயர் நம்ம எல்லோருக்குமே வந்து we have to admit that he is not the old Dhoni. As a wicket keeper, yes, I have no problem. As a wicket keeper, he has performed very well in the IPL. But as a batsman, he is no longer a player. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்க கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.